ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வங்கியில் நகை அடகு வைப்பதில் உள்ள சிக்கல்கள் சம்பந்தமாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒரு விளக்கம் அளித்திருக்காங்க. இந்த விளக்கம் என்னென்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் யாராவது வங்கியில் நகை கடன் வாங்க போகிறீங்க, இல்லை நகை கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வங்கியில் நகை அடகு வைத்தால் மொத்தமாக பணம் கட்டி திருப்புவதில் உள்ள நடைமுறை சிக்கல்கள் மக்களை வெகுவாக பாதித்துள்ளது. வங்கிகளில் நகை கடனை திருப்பிவிட்டு மீண்டும் நீங்கள் நகை கடனுக்காக அடகு வைக்கலாம் என்ற திட்டத்தால் பலரும் பாதிக்கப்படுகிறார்கள். இதனிடையே சென்னை வந்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த பிரச்சனை குறித்து பதிலளித்துள்ளார். அப்போது அவர் கூறியபோது, இது வங்கிகளின் நலனுக்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்று அவர் கூறினார். தங்க நகை அடகு விவகாரத்தை பொறுத்தவரை நகையை அடகு வைத்த நகையை அன்றே மொத்தமாக பணத்தை கட்டி திருப்பி மறுநாள் அடகு வைக்கும் நடைமுறை என்பது கந்து வட்டிக்காரர்களுக்கு பணம் தரும் விஷயமாக மாறும் என்றும், மக்கள் ஒரு நாளில் நகையை திருப்பி மறு அடகு வைக்க கந்து வட்டிக்காரர்களிடம் ஒரு நாளைக்கு எவ்வளவு என்று சில ஆயிரங்களை மொத்தமாக இழக்க வேண்டியிருக்கும் என்றும், வட்டியும் கட்டி நகைக்கான பணத்தையும் கட்ட புரட்டுவதற்காக மக்கள் கந்து வட்டிக்காரர்களையே நாடி செல்ல வேண்டிய நிலை ஏற்படும் என்ற குரல்கள் எழுந்து வருகிறது. மக்களை இந்த நடைமுறை வெகுவாக பாதிக்கும் என்றும் புகார்கள் எழுந்துள்ளன. மக்களால் பணம் கட்டி ஓராண்டுக்குள் திருப்ப முடியாமல் போனால் அந்த நகையை அவர்கள் இழக்க வேண்டியது வரும் என்றும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா வங்கியில் நகை அடகு வைக்கும்போது முன்பெல்லாம் அடகு வைத்த நகையை ஒரு வருடத்துக்குள் மீட்க முடியலனாக்கா அதுக்கான ஒரு வருடத்துக்கான இன்ட்ரெஸ்ட்டை தனியாக நம்ம வட்டி கட்டிடுவோம் பேங்க்கில். ஸோ அதுக்கப்புறமா அதை புதுப்பித்து மறு வருடமும் நம்ம பயன்படுத்துவோம். அது ப்ராசஸில் இருந்து வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எல்லா வங்கியிலுமே எந்த ஒரு நகை அடகு முதல்ல வச்சுருக்கீங்களோ அந்த நகை கடனை ஃபஸ்ட்டு நீங்கள் மீட்கணும். ஒட்டுமொத்தமாக ஒரு வருடத்துக்குள்ளே எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நீங்கள் நகை வச்சுருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் மீட்டால் மட்டும்தான் அடுத்த முறை உங்களுக்கு நகை கடன் தேவைப்பட்டாக்கா நீங்கள் நகை அடகு பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒருவேளை நீங்கள் நகை அடகு வச்சுருக்கீங்க, ஒரு 2 லட்சத்துக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா அதை மீட்க முடியலை, மீண்டும் உங்களுக்கு பணம் தேவைப்படுதுன்ற சமயத்தில் நீங்கள் வங்கி அணுகி மீண்டும் நகை அடகு வைக்க முடியாது அப்படின்ற ஒரு புது ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ முன்பெல்லாம் இது போல் கிடையாது. நீங்கள் ஒரு 4 பவுன் நீங்கள் நகை அடகு வைத்தீங்கன்னாக்கா அதுக்கு உண்டான அமௌண்ட்டை நீங்கள் வாங்கிக்கிட்டு மீண்டும் உங்களுக்கு அமௌண்ட்டு தேவைப்படும் பட்சத்தில் ஏதாவது ஒரு நகையை வைத்து மீண்டும் உங்களுடைய பெயரிலே நீங்கள் அடகு வைத்து நகை கடன் பெறலாம். ஸோ இது போல் நடைமுறை முன்பெல்லாம் இருந்து வந்தது. இந்த நடைமுறை இப்போ மாற்றிய காரணத்தால் மக்கள் பெரும் சிக்கலுக்கு உள்ளாகினார். இதனால் பார்த்தீங்கன்னா கந்து வட்டிக்காரர்களுமே நீங்கள் போயிட்டு கடன் வாங்கி ஒரு நாளைக்கு இவ்வளோ வட்டி அப்படின்ற விதத்தில் கடன் வாங்கி தான் வங்கியில் இருக்கக்கூடிய அந்த அடகு வைத்த நகையை மீட்க நேரிடுது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் பெரும் சிக்கல்கள் உள்ளாகிருக்குன்ற காரணத்தால் மத்திய அரசாங்கம் கண்டிப்பாக இந்த நடைமுறையை கைவிடணும். இதனால் மக்கள் பெருமளவில் பாதிக்கப்படுவாங்க. ஸோ மக்களுக்காக தான் அரசாங்கத்துக்காகலாம் மக்கள் கிடையாது. ஸோ மக்களை காப்பாற்ற தான் அரசாங்கம் முக்கியமாக போராடணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நிதியமைச்சர் அலட்சியமாக வங்கியை காப்பாற்றுறதுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வங்கியை காப்பாற்றுறதுக்காக தான் உங்களை வச்சுருக்காங்க அந்த இடத்துல. ஸோ அதை மக்கள்கிட்டேருந்து வாங்கி அந்த பணத்தை வைத்து தான் நீங்கள் வங்கியை காப்பாற்றணுன்ற அவசியம் இருக்காது. அந்த மாதிரியான நிதி சமையல் நீங்கள் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இது மக்களுக்கு மிகவும் ஒரு சிக்கலான விஷயமா இருக்குது. தொடர்ந்து இது போல் நீடிச்சதுன்னா ஏழ்மையான மக்கள் ரொம்பவும் பாதிக்கப்படுவாங்க. இது பரிசீலனை பண்ணுவாங்க அப்படின்றத நம்புகிறேன். ஸோ இந்த நகைக்கடன் சம்மந்தமான உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஸோ இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நகைக்கடன் யாராவது வைக்க போகிறீங்கன்னா, வாங்க போகிறீங்கன்னா, ஏற்கனவே வச்சிருக்கீங்கன்னா உங்களுடைய அனுபவத்தை இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஸோ மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்களை மதிப்போம், மனிதர்களை காப்போம். நன்றி.